அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எத்தனை ஷார்ட் வீடியோ தான் வருது? இல்லைங்களே ஃபுல் வீடியோ போட்டுருங்களே. போட்டுருங்க. அதுல கட் ஆயிடுச்சு. இல்லை அது இடையில இவங்க வண்டி ஆஃப் பண்ணியிருந்தால் தான் கட் ஆகிருக்கும். இல்லாட்டி ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேனே. வாய்ப்பு இல்லையே. அந்த இதில் எப்படி வர மாதிரி இருந்துச்சு ஷார்ட்ஸ். நீ சரிங்க ஷார்ட்ஸ்குள்ள போய் போட்டுருந்தேன். 37 நிமிஷம் போட்டிருக்கேன். ஆனால் மெயின் ரோடு போனதுமே கட் ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா. இல்லைதா ஓடுது. இப்படிலாம் வந்துடுங்க. இந்த காலுக்கடியில் தான் இருக்கும். ரொம்ப லாங்கா அதுதான் இருக்கா. இந்த காலுக்கடியில் கை விட்டிங்கன்னா இங்கே கம்பி இருக்கும் பாருங்க. இந்த சைடு இந்த காலு கம்பி இருக்கும். அவ்வளோதான். இப்போ மிதிச்சு பாருங்க. மிதிங்க. ஓகே தானே. சீட்டு ரொம்ப முன்னால் வந்திருக்கீங்களே. போதுமா? கொஞ்சம் பின்னால் தள்ளுங்க. லைட்டாக ஒரு நூல் பின்னால் தள்ளுங்க. அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு கை இப்படி மடங்கி கீழே போகிற மாதிரி அது சிரமம் வைக்கும். ஓகே ரெடிங்களா? போனாங்களா? நேரம் அங்கே போகலாம். அந்த மஞ்சள் கலர் போர்டு இருக்கு இல்லைங்க, அந்த போர்டு கிட்ட போகிறோம். அப்புறம் யூட்டன் பண்ணிக்கலாம். போகலாம். மஞ்சள் கலர் போர்டு வரையும் போகிறோம். போர்டு கிட்டே போகிறோம். இன்னும் வாங்க. இன்னும் லெஃப்ட் 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 நிறுத்தி ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஃபுல்லாக பிடிச்சி நிறுத்துங்க. கிளச்சை பிடிக்காம பிரேக் மட்டும் பிடிச்சிங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். ஏன் பயமாக இருக்கேன்? என்ன இல்லை 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 யூட்டன் போடணும்னு பயமாக இருக்கா? சாவி ஆஃப் பண்ணுங்க. மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். 1 செகண்ட். சரி ஃபுல்லாக ரைட்டில் சுற்றி ஃபுல்லாக சுற்றி வச்சு பண்ணிட்டோமா? ஃபுல்லாக இன்னும் திருப்பி இடிச்சிச்சா? சரிங்க பாருங்கள். இப்போ மூவ் பண்ணுங்கள். பின்னால் வண்டி வருதுன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் இயர் தான் இருக்குது. போட்டுங்க. நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட் இயர் நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களோட கேள்விக்கு பதில் உங்கள்கிட்டயே இருக்குது. பட் அது வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ நான் இருக்கேன் என்னாச்சுன்னு கேட்குறீங்க. இதே என்ன பண்ணுவீங்க? கான்செப்ட் புரியுதுங்களா? போகலாம். மெயில்டாக போகலாம். அந்த கார் பின்னால் ஸ்பீடாக வருது. அது போகட்டும். அந்த சைக்கிள் கார் அதை விட ஸ்பீடாக வராது. அவரும் போயிட்டோம். முன்னால் வேறு லாரி கார் வராது. அவரும் போயிட்டோம். லாரிக்கு பின்னால் ஒரு கார் வருது. அதுவும் போகட்டும். அப்படி தானே? நம்ம இங்கேயே ஓரமாக அந்த மரத்தடியில் போட்டால் கூட உட்காந்துக்கலாம். மெதுவாக அந்த ஒரு நூல் இன்ச்சு பை இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு நூல் விடுங்க. அக்கா ஒரு நூல் நவுத்துங்க. அதாவது கிளச்சை விட்டுறக்கூடாது. கிளச்சை 3ல் நிறுத்திக்கணும். பிரேக் விடுங்க. பிரேக் விட்டீங்கன்னா தான் போகும். பாட்டி எங்கே போகிறீங்க? ஒரே நிமிஷருங்க. அந்த பழவஞ்சி வேலையை முக்கில் இறக்கி விட்டுட்டா ஏறிக்குங்க. பாப்பா டோர் திறந்துட்டு பாட்டிக்கு அந்த முக்கில் இறக்கி விட்றேன். கரண்ட் கம்பத்துக்கிட்ட. ஜிஹெச் போனுங்களா? உட்காருங்க. ஜிஹெச்சில் இறக்கி விட்ருவோம். அக்கா அவங்களை ஜிஹெச்சில் இறக்கி விட்றேன். போலாங்க. திருப்பி அவ்வளோ. டக்குன்னு எக்ஸிலேட்டர் டக்குன்னு 2வது கியர். டக்குன்னு எக்ஸிலேட்டர் டக்குன்னு 2வது கியர். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன் என்ன? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நிதானமாக இருக்கலாம். போட 2வது கியர் போலாங்க. நிதானமாக இருக்கலாம்க்கா. நீ கையில் பூச்சி
போட்டுங்க. போலாம் 3வது கீர் போடுங்க. அண்ணன் வேறு முன்னால் போயிட்டார், அவர் ஓவர்டேக் வேறு பண்ணணும். ஏக்கா ஐயோ கிஸ்டே இல்லைங்க. இல்லைங்க நாங்கள் தாண்டி பழைய பஸ் அந்த பிள்ளை தான் சொல்லுச்சுங்க, நீங்கள் யார்கிட்டயும் லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை சொன்ன எடுத்து உங்களை கூப்பிட்டேன். மாட்டேங்கிறாங்க சாமி. எல்லாம் இப்போ பயந்துக்கிறாங்க. ரீல்ஸில் நிறைய வருதுல்ல, அதனால பிரேக்கு கேட்குற மாதிரி கேட்டு ஏதோ பிடிங்கிட்டு போயிடுறாங்க. பாட்டி என்னத்தை பிடுங்க போகுது, பாட்டியை பார்த்தா தெரியும். நம்ம என்ன 2வது கீர் போட்டுருவோம். பிடிக்குதுன்னு சொல்கிறேன். மித வெடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆயிடும். வெடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆயிடும். உடம்பு சரியில்லைங்களா? நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு பஸ் இல்லாத ஏரியா. அப்படிங்களா? இருக்கிறது ரொம்ப 1/2 மணி நேரம் எனக்கு பஸ்ஸே வரல. பஸ் வந்துருக்குமே, அந்த 11 மணி பஸ். வரல. அப்புறம் 11:30 ஆயிடுச்சு பஸ். 3வது கீர் போடணும். நேரத்திலே வந்துட்டு பஸ்ஸில் போய் அங்கே இறங்கி கூட அப்படி பஸ் பஸ் ஃப்ரீ பஸ் வரும். அடே இல்லை, நம்ம காலில் தான் பிரேக் இருக்குது, நம்ம காலில் தான் கிளச் இருக்குது. அந்த அடே விட்டுட்டு நம்ம தான் கிளச்சையும் இல்லை வர தெரியுது இல்லையா, அவ ஏறி எப்படி வந்துட்டு இருக்கிறாப்ல. அவர் ஏறி வராருன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்கள் ஏன் பிரேக் பிடிக்க மாட்டேங்கிறீங்க அக்கா? அவர் அவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்துட்டார். சரி ரைட் ஓகே போங்கன்னு சொல்லி நம்ம பிரேக்கு கிளச்சி பிடிச்சா வேலை முடிஞ்சுது. அதை விட்டுட்டு இல்லை காசு சொன்னா நிறுத்தினா மறுபடியும் ஃபர்ஸ்ட் கீர் வந்து போகணும். அப்படியே வேற வழி இல்லை, நிறுத்தி போகலாம். கார் உங்கள்கிட்ட சண்டைக்கு வராது. கார் உங்கள்கிட்ட கேட்குமா, ஏமா நீ ஃபர்ஸ்ட் கீர் போடுன்னு கார் கேட்கவா போகுது? அப்புறம் என்ன, அதான் அந்த அம்மா உங்களை வச்சு லோடு வச்சு ஓட்டி பழகுறாங்க. சைக்கிளில் லோடு வச்சு ஓட்டி பழகுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி காரில் லோடு வச்சு ஓட்டி பழகுறாங்களாமா. சும்மா சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்களா, நிறுத்தலையா, அதனால சரி கூப்பிட்டு. நீங்கள் நான் சொன்ன தாயனூர் இறந்து வயசானவரா? வயசான அப்புறம் ஒரு அம்மா ஜோதி லட்சுமி தாயனூர் பஸ் ஸ்டாப்லேயே அவங்க வீடு. விநாயகர் கோயில் இருக்கு இல்லைங்க, மனோகுளத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரா, அந்த அப்பா சொன்னார். யார் சாமி தாயனூர் அதை தாண்டி தான் சொல்லிட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னா. அங்கே தவிடு இந்த புண்ணாக்கு கடவுள் வச்சுருக்காங்க தேவராஜ். அம்மா கடை தெரியும். அவர் இறந்துட்டார் ஞாயிற்றுக்கிழமை. முன்னாடியே போனாங்களா நம்ம தாண்டி போகலாம். எக்ஸைட் மீதிங்க தாண்டுதான்னு பார்க்கலாம். மீதிங்க ஒரு மீதி நறுக்குன்னு மீதிங்க அப்படி லெஃப்ட் வரலாம். அவ்வளோதான், தாண்டியாச்சு. நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸைட் மிதிக்கிறோம், இவ்வளோ தூரம் எக்ஸைட் மிதிக்கலைங்க. நம்ம தான், அது நம்மளோட கையில் தான் இருக்குது. பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், செகண்ட் கீர் போடுறோம். 14 நாள் ஆச்சு. நான் மறுபடியும் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? ஏங்கக்கா நம்ம ரோட்டில் போகிறோம். அந்த ரிமைண்டில் இருக்கும் இல்லைங்களா, தனியாக ஓட்டப்போது இந்த ரிமைண்ட் வந்துடும். அவ்வளோதான். ஆத்தா ஜிஎஸ்டி இறக்கி விட்ருங்க. சரிங்களா? 22 மட்டும் சொல்லுங்கள். ஜிஎஸ்டி வாசல் தான். ஜிஎஸ்டி கேட்டுக்கிட்டே இறக்கி விட்ருலாம். அந்த நிறுத்தும் போது தாங்க ஒரு படபடப்பு இருந்தது. வேண்டாங்க, ஓட்டும் போது வந்துருது, நிறுத்தும் போது இப்போ எப்படி ஜாலியாக இருக்கீங்க, அதே மாதிரி ஜாலியாக ஓட்டுங்க. உங்கள் ஊரில் உட்காந்துருக்கு நானே ஆத்தா அந்த புள்ள 3 பேரும் தான் படபடப்பில் இருக்குங்க. ஏங்க ஆத்தா அப்படி தானுங்க? நாங்களே ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கோம். அப்போ நீங்களும் ஜாலியாக சிரிச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. ரிலாக்ஸாக இருக்கணும்க்கா. ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டி நம்ம சொல்கிறத கேட்கும். பயமில்லாமல் ஓட்டணும். அப்படி பின்னால் வர பார்க்காதீங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்குங்க. கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எப்படி தைரியமாக வந்து நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. அப்படி பிரேக்கில் ஒரு கால், கிளச்சில் ஃபுல்லாக பிடிச்சிருங்க. வர மாட்டேங்கிறாங்க.
அப்படி ஓரமாக கேட்டுக்கிட்டே நம்பர் பக்கத்தில் இருக்கு. அந்த ஆட்டோ அந்த ஆட்டோ ஹார்ன் அடிங்க. இப்படி அந்த ஆட்டோ கிட்ட போய்க்கலாம். அவன் பெற்று வளர்த்துறது waste. அவ்வளோ போ ஓகே மெதுவா தோணும். அவ்வளோதான். அப்படியே மாதிரி ஃபஸ்ட் கீர் போட்டு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். மெதுவாக இறங்க. பைய வச்சுட்டு கூடி இறங்குங்க, அப்புறம் எடுங்க. கொடுங்க பைய. பை வச்சுட்டு கூட இறங்க, தப்பு இல்லை. ஓகேங்க. சரிங்க போகலாங்க. டிக்கெட் ஆஃப் இன்றைக்கி ரைட்டில் போட்டு நம்ம போகலாம். லோடு சூடி போயிட்டீங்க. பசங்க இருக்காங்க. பிரேக் விட்டிங்கன்னா போகலாம். கட்டிட்டானா கூட வந்துருக்கு. போகலாம், ரோட்டுக்கு போயிடணுக்கா. மாற்றிருக்கு இங்கே பஸ்கார் வராரு, பஸ்கார் போட்டோம் மறுபடி இப்போ போகலாங்க. அக்கா கிளச்சை நிறுத்தணும், பிரேக்கு கால் எடுக்கணும். கரெக்டுங்களா? அவ்வளோதான், போகலாங்க. கிளச்சை கொண்டாந்து 3ல் நிறுத்துங்க. நம்ம ரோட்டில் போகலாங்க. திருப்பி சரி திருப்புங்க. பஸ்ஸுக்கு நிறுத்திட்டு கூட போகலாம். பின்னாடி நிறையா வண்டி வருது. பிரேக் பிடிச்சா கிளச் என்ன பண்ணணும்? அப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ மெயின் செட் எங்கே இருக்குது உங்களுக்கு அக்கா? இல்லை போகலாங்க. நான் ரோட்டில் நிற்கிறோம், போகலாம். மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிக்கலாம். அக்கா ஃபஸ்ட்டு கீழே தான் இருக்குது, போகலாம். பிரேக் விட்டுருங்க. டக்குன்னு எக்ஸிலேட்டரு 2வது ஓரமாகவே போகலாம். 2வது அது கிரைண்டர் குழவிக்கல் இல்லை, அதை அந்த குழவிக்கல் ஃபீல் கொண்டு வராதிங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க மத்தியில் தான் நம்ம வண்டியை ஓட்டி ஆகணும். அந்த சிலிண்டருக்கு எதுக்கு அந்த ரமேஷ் புக் பண்ணியாச்சுன்னு அப்பா, நமக்கு இன்னும் 20 நாள் வரும்ல சிலிண்டரு. வருமா வராதா? அப்படியே இந்த கல்லை பிடிச்சே ஓடிடலாம். 20 நாள் இல்லைன்னு 3வது போ. அப்படி ஃபஸ்ட்டு கீர் டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடும். போகலாம், விழுந்துச்சு அவ்வளோதான். போகலாங்க. 3ல் நிறுத்துங்க, கிளச்சை 3ல் நிறுத்துங்க, பிரேக்கை விட்டுருங்க. அக்கா இதை மறக்காதீங்கக்கா. இதை தான் நான் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட முதல் நாள்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை மறக்காதீங்க. 2வது தார் ராக்ஸ். அந்த விஷயத்தை மறக்காதீங்கக்கா. அதை ஏன்க்கா மறக்கிறீங்க? மறக்கலக்கா. நிற்கிறவங்க வர்றது அப்படியே நிற்கிற மாதிரி தான். பட் அதுக்கு இப்படி ஆஃப் ஆகிறதுக்கும் பயப்படாதீங்க. மறக்கிறது என்னடா ஆஃப் ஆகிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, சரிங்களா? அது வந்து அது மேலே கவனம் போகும். ஆஃப் ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த தவறை திருத்திக்கணும். டக்குன்னு திருத்திடணும். 3வது கீர் போட்டுருக்கீங்களா? இன்னைக்கு நேராக போயிடலாங்க.
போயிட்டாலே கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். அப்போ தான் வண்டி ஆஃப் ஆகாது. மறுபடியும் நம்ம என்ன கீரணுமோ அந்த கீர் போட்டுக்கலாம். இந்த லைட்டாக அப்ளை பண்ணாலுமே பிடிக்கணுமான்னு. ஆமாம், நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம்னா அப்போ கிளச்சை பிடிக்க வேண்டியதில்லை. சிட்டிக்குள்ளெலாம் ஓட்டும்போது பிரேக்கு கால் போகிறதுக்கு முன்னால் கிளச்சுக்கு தான் கால் போகணும். சிட்டிக்குள்ளே அந்த டிராஃபிக்லாம் ஓட்டும்போது டக்குனு கிளச்சுக்கு தான் கால் போகணும். நேரம் ஃபஸ்ட்டு கீர் போட்டு ரெடியாக இருக்கணுமோ நம்ம அடுத்த வேலை அதுதானே செய்ய போகிறோம். அந்த ப்ரிப்பரேஷன் ஆகிடணும். போகலாம். இப்படி மெல்ல மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். டக்குன்னு எக்ஸிலேட்டர், டக்குன்னு ரெண்டாவது டக்குன்னு எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணிடுங்க. அக்கா டக்குன்னு எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்க. அக்கா எக்ஸிலேட்டர் ஃபஸ்ட்டு பதட்டப்படாதீங்க அக்கா. அக்கா ரிலாக்ஸ். நான் சொல்கிறது கவனமாக இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. இப்போ ரெண்டாவது கீர். நான் என்ன சொல்ல வரேங்கிறதே மெயினில் யோசிக்கேன். அப்போ நீங்கள் வேறு என்ன யோசிச்சுருக்கீங்க? பிரேக்கு கிளச் அவ்வளோதான். மெது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போகலாம் அவ்வளோ. கிளச்சை 1 2 3 எழுதினா போயிடும். அவ்வளோ. டக்குன்னு எக்ஸிலேட்டர் கொடுக்குறோம். எக்ஸிலேட்டர் மறுபடியும் டக்குன்னு ரெண்டாவது இந்த ஃபீலுக்குள்ளே வாங்கன்றான். கண்ணை நோண்டிக்கலாம். எங்கே தாங்க வேலைக்கு வரலையா? அப்போ பெரியவரோட ஆஃபீஸில் டீச்சர் எடுத்துக்கோ. நேரம் போகும். அவர் வந்து கொடுக்குறவங்கள வெயிட் பண்ண முடியாது. நான்லாம் எடுத்துட்டேன். அஜார் நான் நோம்பு மாதம் வரமாட்டார். ரம்ஜான் அன்னைக்கு வருவார் அவர். அதே தான். ஓகே ஓகே. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கேன். நம்ம ரைட்டில் போகணும். இந்த கட்டுக்குள்ளே போகணும். செகண்ட் கீர் போட்டுக்கணும். அந்த எக்ஸல் கார் நிற்கிறாரு நீங்கள். அதே மாதிரி போய் நின்றுக்குங்க. அப்படியே போகலாம். மறுபடியும் போகுது. மெதுவாக போயிடும். மெதுவாக இந்த கிளச்சை 3ல் வைங்க போயிடும். பிரேக்கை விட்டிங்கன்னா தான் போகும். பிரேக்கை பிடிச்சிட்டு இருந்தால் போகாது. நீங்கள் போங்க. அவர் அதில் போயிடுவார். நீங்கள் இதில் போய்க்கலாம். திருப்பணும். சரி திருப்பணும். ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் போகலாங்க. போகலாம். அக்கா மொத்தம் யாரை பார்த்தும் பயப்படாதீங்கக்கா. அந்த பயம் இருந்தாலே நம்மளால் அது செயல்பட முடியாது. சரிங்களா? அந்த வண்டி வருது, இங்கே நடந்து வராங்க, இங்கே போகிறாங்க வராங்க, அதை சீனே செய்யாதீங்க.
ஸ்டெடியாக ரிவர்ஸ் வாங்க. அப்படி கொஞ்சம் லைட்டாக ரைட்டில் மாற்றுங்க. வரல வாங்க. இது கால் அதே மாதிரி தான். பிரேக் இப்படி தான் போகும். ரைட்டில் ஸ்டேரிங் ரைட்டில் மாற்றுங்க. மாற்றுங்க. இன்னும் மாற்றுங்க. மெதுவாக போ. அப்படியே பிடிச்சிங்க. ஸ்டேரிங் அப்படியே பிடிச்சிங்கன்னா பிரேக்கை விடுங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் மாற்றுங்க. அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ ரைட்டில் மாற்றுங்க. போதும். அப்படி இந்த போர்டு கிட்ட அப்படியே ஃபுல்லாக லெஃப்ட் வந்துடும். ஃபஸ்ட் கியர் போட்டுருக்கு. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. கால் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக திருப்பி ஸ்டடி பண்ணி ஒரு அப்படியே பிரேக்கு கிளச்சை பிடிச்சி நிறுத்திங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இது ஒரு பெரிய மெயின் ஆஃபீஸ். சரி, ஓகே. இதுதான் ஓனர் இருக்காங்க. காலை அப்படியே வச்சு எடுத்துக்கலாமா? நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா கிளச்சிலேருந்து எடுத்துக்கோங்க. ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுக்கலாமா? ஹேண்ட் பிரேக் போட்டிங்கன்னா பிரேக்லேருந்து எடுத்துக்கலாம். இதுக்கிட்ட ஹேண்ட் பிரேக் நல்லா இல்லைங்கக்கா. இப்போ எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு போனால் படி ஏற முடியுது இல்லை. அது ப்ராக்டிஸ். இப்போ என்ன அது எக்ஸலேட்டர் நல்லா டக்குன்னு என் மைண்ட் நினச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிறோமா என்ன அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூசன். இந்த ஒரு அது லைவாக நான் 2 வீலர் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டலப்பா. அந்த வண்டி என்னன்னா இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கா. அதாவது அதில் உங்களுக்கு கிளச்சுக்கு வேலையே இல்லையே. இதுக்கும் வேலை இல்லை அதுக்கும் வேலை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சா. அதுதான் மைனஸ். அதுதான் மைனஸ் ஆச்சு. நம்ம பிரேக்கர்னு நினச்சி எக்ஸலேட்டர். அதுதான் அன்னைக்கு வந்து என்ன இந்த போலேர் ஏன் வண்டி வரும்போது பயப்படுறேன். பின்னாடி வந்து போய் 40 தான் போறேம்மா நானு. இப்படி அடிச்சுட்டான் வண்டி தடன்னு போய். அதான் நம்ம பிரேக்க மிதிக்கிறோம்னு நினைச்சு அந்த காலு தடமாறும் போது நம்ம எதுவும் நினைச்சிட்டு பிரேக் பண்ணி இது பண்ணிட்டோமா. அதனாலதான் எனக்கு அந்த பின்னாடி வரும்போது ஏன் பாக்குற பயப்படுறாங்க. ஆனா அது சொன்னேன் உங்க வீட்டுக்கார மாதிரி இவர் மட்டும் எல்லாம் வேற யாராவது கிடைச்சது கண்டிப்பா நான் பதிர்க்க மாட்டேன். ஏன்னா திட்டுற இடத்துல அவங்க ஏன்னா நம்மளுக்காக சொல்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு. நல்லா இருக்கு. யூனிஃபார்ம் இருக்கு. ஆமாக்கா யூனிஃபார்ம் போட்டுதான் இருக்கணுமா? சும்மாக்கா வீக்லி ஒன்ஸ் போடுறதுக்கு நல்லாதான் இருக்கு. தம்பிக்கு எக்ஸாம் இன்னும் சொல்லவே இல்லைங்கக்கா. அவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவனுக்கு எல்லாமே சொல்லவே இல்லை. லீவ் விட்டா ஊருக்கு போயிருவீங்களா? இல்லைங்கக்கா இங்கதான். அங்கே இருக்க மாட்டாங்கக்கா. இங்கன்னா இவங்க அப்பா வெளியே கூப்பிட்டு போவாரு. அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அப்பா இறந்துட்டாரு. அம்மா வெளியெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. வண்டியெல்லாம் இல்லை இல்லைங்கக்கா. 2 வீலர் இருந்தாலும். அம்மா ஊர்ல மேட்டுப்பாளையம். அங்க வண்டி இல்லைங்கக்கா. 2 வீலர் இல்லை. அம்மாவோட தானே இருக்காங்க. அவங்க ஓட்ட மாட்டாங்க. என்னோடது அங்க எங்கேயாவது எனக்கு இருந்தா கூட நான் எங்கேயாவது கூட்டு போவேன். அங்கிருந்து அப்படி சைடு குன்னூர்லாம் ஏறிடலாம். அதெல்லாம் இவர் வந்தாதான் கூட்டு போவாருங்கக்கா. ஹில்ஸ்ல ஓட்டி பழகிடலாம்ல. ஓட்டுவேங்கக்கா. சூப்பர். அதனால போக மாட்டோம். தேவி இப்போ வரும். தேவி போட்டு எடுத்துரு. தேவி இங்க வர சொல்றேன். தேவி கூப்பிட்டு வர சொல்லி இங்கே வர சொல்லிடு. கையோட போட்டோ எடுத்து குரூப்ல ஓட்டுரு. போலாங்க. எஸ் அப்புறம் வேற எப்படி இருக்கும்? அங்க அவ்வளவுதான் இருக்கு. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்க்கா. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிக்கும். கிளச்சை பிடிங்க. மறுபடியும் நிறுத்துங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு கூட ஓட்டுங்க. கிளச்சிலே வண்டி போங்க.
கிளச்சில் போகும் பாருங்கள். கிளச்சை 1 2 3 நிறுத்துங்க. அப்படியே பிடிச்சிங்க. வண்டி உங்களை வெளியே கூப்பிட்டு அப்படியே பிடிச்சிங்க. கிளச்சை பிடிச்சிங்க, எடுக்காதீங்க. போயிடுச்சுங்களா? அக்கா போயிடுச்சா போகலையா? அப்புறம் என்னக்கா மேடு வந்தால் என்ன வரலன்னு என்னக்கா? நமக்கு தான் ஓட்ட தெரியுமில்லக்கா. 2வது கீர் போட்டுருக்கோம். அக்கா அன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அது முடிஞ்சிருச்சுக்கா. அது நமக்கு தேவையில்லை. இல்லை அன்னைக்கு ஏன் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு இதுல இல்லைங்களா, எனக்கு அது கிளாரிஃபை பண்ண கேட்க முடியல. அவ்வளோ அந்த 1 2 3 நிறுத்திங்கன்னா வண்டி உங்களை அழகாக கூப்பிட்டு போயிடும். அப்படியே ஓரமாக போகலாங்க. நம்ம அங்கே ஒரு கட்டுக்குள்ளே போகணும். ஆஃபீஸ் வந்துட்டியா? அப்போ பெரியவரோட ஆஃபீஸ் போயிட்டு வா. லெஃப்ட்டு. ஆமாம் ஆமாம், அங்கே போ. கீர்த்தனை வர சொல்லி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு பிரேக்கு, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் பிடிங்க. பை பை பை. வண்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டு கூட போங்க, தப்பு இல்லை. அக்கா பிடிங்க. வண்டி 3வது கீரில் போயிட்டு இருக்காக்கா. போகலாங்க. சரி, நம்ம நிறுத்தி போகிறதுல தப்பே இல்லைக்கா. நம்ம இப்போ ஓட்டி தான் பழகிட்டு இருக்கோம். அதனால் அது எந்த தப்பு கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கோங்க. இந்த கட்டுக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க, 2வது கிளச்சை பிடிங்க. அவர் ஹார்ன் அடிங்க. ஃபஸ்ட்டு நேராக போங்க, நேராக போங்க. தம்பி வந்துட்டியா? சரி ராஜா வாங்க. போடாதா? கிளச்சை 1 2 3 நிறுத்திட்டு சரி திருப்பணும். போகலாம். போயிடுச்சு வண்டி. ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணு, டக்குன்னு ஸ்டடி பண்ணணும். அவ்வளோதான். அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எக்ஸைட் மிதிக்குன்னு நினைக்காதீங்க. கால் பிரேக்லேயும் கிளச்லேயும் தான் இருக்கணும். இப்போ இப்படி தான் இருக்கணும். ஸ்டடி பண்ணி கிளச்லேயே வண்டி போகுதில்ல, உங்களை அழகாக கூப்பிட்டு போகுதில்ல. நம்ம மெதுவாக போகலாம். பின்னால் வரக்கு அரிசல்ட்டுனா பின்னால் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? போகலாங்க. லைட்டாக எக்ஸைட் லைட்டாக ஒரு நூல் தொடுங்க. அங்கே வண்டி போகும்போது நீங்கள் யோசிக்காதீங்க, பையன் எடுத்துடுவான். சரிங்களா? எடுத்துட்டானுங்களா? ரைட், நிறுத்திக்க. பையன் எடுக்கட்டும். போகலாங்க. ஒன்றும் இல்லை, அவர் அந்த கேப்பில் நிறுத்திக்குவார். நீங்கள் நிறுத்திக்க. ஃபஸ்ட் அவர் போனால் அங்கே நிறுத்தினா தான் நம்ம போக முடியும். நம்ம நேராக போனால் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் பாவம். போகலாம் விடுங்க. அது ஃபஸ்ட்டு கீரில் தான் இருக்குது. ஒவ்வொரு தடையும் ஃபஸ்ட்டு கீர் போட வேண்டியதில்லை. போகலாங்க. வெடுக்கு எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். அப்படிங்க ரைட்லேயே நிறுத்திக்கிங்க. ரைட் இன்னும் திருப்பி அப்படியே லெஃப்ட் வந்துடுங்க. நிறுத்தி ஒரு 2 நிமிஷம். ஒரு பையன் வராப்புல நியூட்ரு பண்ணி பிரேக் மட்டும் பிடிச்சிக்க. கிளச்சிலேருந்து கால் எடுத்துருங்க. ஆமாம், ரிலாக்ஸ் ஆகி கால் வெளியில் இருக்கும். அவ்வளோ. வண்டி நியூட்ரலில் தான் இருக்குது. கியரில் இருக்கும்போது தான் கால் எடுக்கக்கூடாது. எங்கே இருக்கிறோம்? திருப்பூரில். ஃபிஷ் மார்க்கெட் இல்லையா? ஏங்க அந்த சண்டை முதல்ல வாழ்நாள் யோசிச்சு பார்த்துருங்க. அவர் கூட வரும்போதே நான் என்ன அப்படின்னு நிற்கிறோம். அந்த படப்படப்பு அதனால தான் அந்த ஸ்டேட்டோட சொல்லி திருப்பிட்டு வரலாம், ஜாலியாக திருப்பிட்டு போயிருப்பேன். ரூட் மாறவே எக்ஸட்லுமே நிதானமாக இருக்கும், ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம். சிட்டி போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த அதான் சொன்னேன், இந்த வண்டிக்கு இப்போ நான் செட் ஆயிடுச்சு. இப்படி நம்ம வண்டி இப்படி எடுத்து வச்சேன்னா இப்படி டக்குன்னு போகும், ஓடுற மாதிரி இருக்கு. அப்போ அதுக்கு எக்ஸைட் சீட் காலே போகக்கூடாது. அதுக்கு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, எக்ஸைட் சீட் சும்மா கூட கால் போகக்கூடாது. நான் என்ன நினச்சேன், கொஞ்சம் அவுட்டர்லேயே நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம். ஆமாம், நீங்கள் டவுனுக்குள்ளே தோண்டி வரக்கூடாது. நீங்கள் இப்போ டவுனுக்குள்ளே தோண்டி எடுத்து வரக்கூடாது. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க, ஒரு 5 நிமிஷம் ஆகும். அவ்வளோ. இப்போ கிளச்சை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு கீர் மட்டும் போட்டுவிட்ருங்க. ஏதோ ஒரு கீர் போடுங்க. கிளச்சிலேருந்து கார் எடுத்துருங்க, பிரேக்லேருந்து கார் எடுத்துருங்க. அவ்வளோதான். வண்டி நின்றுச்சுங்களா? கிங் சைஸ் கட்டில் அந்த ரூமில் போட முடியுமா?
முடியாது இந்த பெட்ரூம்ல முடியாது. ஹீரோ எடுத்துட்டா போடலாம். பட் அந்த மேலே தான் ஏறி போகணும். அதுதான் அதே மாதிரி கல்லை வச்சு போட்டு அதே மாதிரி கல் மேலே தான் ஏறி போகணும். புரியலையா? இந்த அளவுக்கு தானே வரும். நம்ம எப்படி இங்கேருந்து கட்டில் மேலே ஏறி போகிறோம்? புரியுதில்லையா உனக்கு நான் சொல்கிறது? அது ஓகேவாமா உங்களுக்கு கட்டல் மேலே ஏறி போறது? அப்போ வச்சுக்கலாம். இதுதான் கேட்குறாங்க. பாத்ரூம்குள்ள இடம் இருக்குல்ல போறது. அதெல்லாம் இருக்குது. உங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்களா? தயனூரில் தான் இருக்காங்க? இல்லை இங்கே இருக்காங்க. இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே இருந்தாங்க, இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அம்மா கேட்டால் தெரியும். தேவராஜன் சொல்லி கேட்போங்க. சரி சரி. நம்ம அம்மாவுக்கு தெரியும். தேவராஜ் தெரிஞ்சிருக்குவாங்க. அம்மாவுக்கு அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே அவன் கடை தவிடு பண்ணாக அரைச்சி தருவாங்க. இந்த கோதுமை அதெல்லாம் இந்த தம்பி ஆமாங்க. நீங்கள் வந்து ஓட்டினா கூட பரவாயில்ல. உட்காருங்க. இப்போ பிரேக் பிடிச்சிக்கு க்ளச் பிடிச்சிக்கு. இன்னும் இந்த அக்காவா சாக்காரான் பையன்? தம்பி தம்பி எல்லாத்தையும் வீடியோவில் சொதப்பு என்னையெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? அந்த நியூட்ரு கிளச் போடணும். வீடியோவில் வந்துருக்குண்ணா. நான் ஷார்ட்ஸ் தானே வந்த வீடியோ கிளச் மூமெண்ட்டில். அவ்வளோ ஃபஸ்ட்டு கியர் போகிறோம். ஹேண்ட் பிரேக் எடுக்கிறோம். கிளச்சை வந்து 1 2 3 நிறுத்துகிறோம். ஹேண்ட் பிரேக் எடுங்க. கிளச்சை வந்து 1 2 3 நிறுத்துகிறோம். நிறுத்திங்க, வண்டிக்குள்ளே கூப்பிட்டு போயிடும். மாற்றி போதுங்களா? மிஸ்டேக்கெல்லாம் இல்லைக்கா. நம்ம அங்கே நிறுத்திட்டாலே வண்டி கூப்பிட்டு போயிடும். அவ்வளோ மறுபடியும் பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி நிறுத்துகிறோம். அவ்வளோதான். மேடு ஏறிட்டு வந்தோமா தெரியுதா? மறுபடியும் கிளச்சை 1 2 3 கொண்டு போனீங்கன்னா வண்டிக்குள்ளே கூப்பிட்டு போவோம். நக்கம் ஒன்றும் இது ஒன்றும் போகலாம். வச்சு தான் இந்த அக்காக்கு பயம். ஆமாம், அந்த அக்கா கிளச்சு பயம் இல்லை. இந்த அக்காவுக்கு இந்த ஏரியா கூட்டத்தை பார்த்தா பயம். சரி, அவர் போயிட்டார். அந்த கார்கார் போயிட்டார். இந்த அக்காவுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா பயம். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வர வீடியோ பார்த்துருந்து எல்லா உள்ளுக்குள்ளே போய் எல்லா வீடியோ பார்த்துட்டு யார் எப்படி ஓட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன திருத்தணும்னு திருத்திக்கலாமல்லப்பா? அதெல்லாம் நான் வீடியோ பார்த்து எனக்கு இப்போ வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். அவரும் அந்த ரோட்டில் போய்க்கலாம். அந்த ரோட்டை ஒட்டி பிடிச்சி போய்க்கலாம். இது வந்து எனக்கு சொல்லித்தரவே தேவையில்லை. எனக்கு அந்த அளவுக்கு இது இருக்குது. இப்போ அங்கே கார் போகுதுன்னா நம்ம இங்கேருந்து அந்த காரை கடந்து போகிறக்கணுமோ அதை யோசிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ அவர் போயிட்டாரு, நம்ம ரிலீஃப் ஆகிட்டோம். கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாலும் நம்ம தப்பிக்கிறப்ப வழி யோசிக்கணும். இப்போ அவர் போயிட்டாரு, நம்ம இந்த ரோடை ஓடிடணும். இந்த ரோட்டில் ஓடிடணும். வேறு எந்த ரோடு பிடிச்சி போகிறோமோ போயினா அதில் போயிட்டே இருக்கும். என்ன அவங்க நம்மளை தாண்டி போகிறோம், தாண்டி போய்க்குவாங்க. நேராக போயிடலாங்க. டிக்கெட் ரைட் போட்டுருக்குங்களா? நேராக சென்ட்ரல் டிக்கெட்டு போகணும். சென்டருக்கு போகணும். இந்த பாப்பா இந்த ஆன்லைன் கூப்பிடணுமா? சும்மா தான் இருக்கான். அவன் குறையில யாரும் இல்லை. கூப்பிடு. நம்மளுக்கு ப்ராசஸிங் பண்ணிங்களா கண் மூட்டி கேளு. போகலாம். வேறு லெவல் தான் போகலாம். கல்லை பிடிச்சே போகிறோம். போட்டுருங்க. உங்களுக்கு 3வது பொண்ணு தோணிடுச்சு. தோணுனா செஞ்சுருங்க. மாவாட்டக்கூடாது. இன்னும் டிஸ்கவுண்ட் நான் வண்டி விடும்போது சொல்ல இந்த பெங்களூர் மாதிரி லெவல் காசு அடியில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வைக்காமல் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. பெங்களூர் 10-15 கிலோமீட்டர் தானே அந்த ஆமாம். லெவல் கிராஸ் வருது. அதுவும் எப்படி வரணும்னா தனியாக செப்பரேட் ரோடு தான் விடுவாங்க. இந்த லெவல் கிராஸ்லாம் கிடையாது. செப்பரேட் ரோடு தான் இருக்கும். அந்த ரோட்டில் போய் தான் சுற்றி வரணும். பண்ண விட்டுரும். இது நம்ம ஊருக்குலாம் அது கொண்டு வரக்கு இன்னும் வருஷங்கள் இருக்கு. இப்போதைக்கு வரும். இந்த டிவைடர்லாம் இல்லாமல் நேர் ரோடு போகணுங்கிறாரு. ஒன்வே பண்ணுங்கிறாங்க. நம்ம ஊருக்குள்ள இப்போ தான் ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இல்லை அதுவே நம்ம செல்லாம் நம்மளுக்கு அது ரெண்டில் தான் இருக்கும். டக்குன்னு போக முடியாது.
இவர் கார் ஓட்டி பழகிட்டு என்னென்னலாம் சொல்கிறீங்க யாருங்க நீங்கள் தான். இல்லை டைம் பெங்களூர் போய் அவதிப்பட்டோங்க எமர்ஜென்சி போய் தாண்டவே முடியல. அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கிட்ட வந்துச்சுன்னா அவ்வளோ 15 வலிட்டு அதெல்லாம் வைக்கவே முடியாது. ஏங்க போகலாம் நம்மளை போக சொல்லிட்டார் போகலாம். அவர் கை கட்டினார் பார்க்கலீங்களா நீங்கள் அந்த வண்டி அந்த உருவத்தை மட்டும் பார்க்குறீங்களே, அந்த உருவத்துக்கு உட்காந்துருக்கிற பாருங்க. இல்லை நம்பி போக முடியாது இப்போ இருக்காங்க. இல்லைண்ணா நான் என்ன நினச்சேன்னா பின்னாடி வரவருக்கு கை நிட்டுறாரு. நம்மளை தான் இப்படி போக சொன்னார். இல்லை போக சொல்லிடுறது திடீர்னு நிறைய பேர் போகிறீங்களா இல்லையா அப்புறம் ஒரு மைண்டும் டக்குன்னு போயிடலான்ட்டு அவர் நம்மளை போக சொல்லி தான் கை கட்டினார். நின்றுட்டு இப்படி போகுது. வண்டி ஓட்டுறவங்க பாதி பேர் நல்லவங்க இருக்காங்க ரியாஜ் பாய், ஆனால் பாதி பேர் சிரமப்படுறவங்க இருக்காங்க, சிரமப்படுத்துறவங்க இருக்காங்க. இது ஓட்டி பழகிற வண்டி வருதுன்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை யோசிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நாளாக்கி போடலாமா? அதை ஏன் போட்டுட்டு இருந்தீங்களா? போட்டேன் நடக்கிற அளவுக்கு 2 வீலர் போகிற அளவுக்கு கேப் விட்டாக்கிட்டாங்க. நாளாக்கி போட்டேங்க. தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா? நகர்த்த முடியாம கட்டி இல்லைம்மா, இந்த மாதிரி கல் வச்சுருவாங்க. அந்த இடம் இப்போதான் டிராஃபிக் இல்லாமல் அப்படியே பிரேக் பிடிக்கலாம், கிளச்சு பிடிச்சிக்கலாம். 4வது கீரில் வந்தோம், 2வது கீர் போட்டு ஓடிடணும். அப்படி மெதுவாக ஓடிடணும். அவர் போயிடுவார், பயப்படாதீங்க. அவர் போயிட்டாருங்களா? அப்படியே எக்ஸைட் தொட்டிங்கன்னா போயிடும். அவ்வளோதான், வேறு வழி இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போகலாம். 3ல் நிறுத்துங்க. போகலாம். அதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா தான் போகாது. டக்குன்னு எக்ஸைட்டு 2வது கீர், டக்குன்னு எக்ஸைட், டக்குன்னு 2வது கீர். எங்கே ஆளு சொல்லுங்கக்கா. ஓட்டிட்டு வரோம். 3வது கீர் போட்டு இல்லை அவங்களுக்கெல்லாம் அது அவ்வளோதான். என்னக்கா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் நினைக்கிறேன் நம்மளால யாருக்கும் சேதாரம் இருக்கக்கூடாதுங்கிறது. சேதாரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம பாதுகாப்பாக இருந்தால் போதும்னு நினச்சா போதும். நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்கனாலே அவங்க யாருக்கும் சேதாரம் இல்லை. அது புரிஞ்சுங்களா? அவங்கள பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டா அவங்கள பார்த்துருவாங்க, நம்ம டேஞ்சரில் மாட்டிடுவோம். ஆமாம், அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஹார்ன் அடிங்க, தப்பே கிடையாது. எதுக்கு ஹார்ன் அடிக்கணும்னு கேட்டீங்க, அவன் கேட்டாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு பயமாக இருக்குன்னு ஹார்ன் அடிச்சுன்னு சொல்லியிருக்கேன், தப்பு இல்லை. எங்கே நிற்கிற மாதிரி நிற்பீங்க, திடீர்னு வந்துட்டாங்க. அக்காக்கு எத்தனை நாள் இன்னைக்கு? 14. நாளையோட முடியும். ஆமாம், நேராக போகலாம். செட்டிவேலை பஸ் ஸ்டாப் நிறுத்தினீங்கன்னா அங்கிருந்து நீங்கள் நம்ம தம்பியோட ஆட்டத்தை பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் மண்டே பாருங்கள், தம்பி வேறு லெவலில் ஓட்டுவான். பட் நீங்கள் 4வது கீர் போட்டிருக்கணும். அக்கா நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் ஜாலியாக இருக்கலாம் காருக்குள்ள. அப்படியே பூத்துனாப்புல போய் நாங்கள் இறங்கிக்கிறேன்டா, என்னை இறக்கி விட்டுறா, அதானே சொல்கிறீங்க? வேறு வழி இல்லை, 4th கீர் போயிடுச்சாங்க. 4th கிட்ட காட்டு தெரியுதுங்களா? அவரை பார்க்காதீங்க, உங்களுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்குது. அவர் உங்களை போங்கக்காங்கிறாரு, எனக்கு கேட்டுச்சு அவர் சொன்னது. அடிங்க, அமுத்தி போடுங்க, அவ்வளோதான், போகலாங்க. அப்படியே ஒரு மட்டும் கல்லிட்ட போயிடும். இல்லை நான் இப்போ கரெக்டாக 14 நாள் ஆயிடுச்சு எனக்கு வந்தது. புக் பண்ணி வச்சுருங்க.
பண்ணிட்டேன். ஸ்டாக் இல்லைங்களாமா. நேற்று பூரா ஃபோன் பண்ண, ஃபோன் போகலை. நேரில் போய் தான் பார்த்துட்டு. இல்லை, காலைல 6 மணிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் போயிடுச்சு. குழந்தை இறக்கி வச்சு போயிட்டாங்க. உங்களுக்கு வந்துருச்சுங்களா? வந்துச்சுமா எனக்கு. அப்படிங்க, அவர் தான் நம்ம கொல்லி விட்டவர். தேங்க்ஸ். 6 நினைச்சிட்டாங்க சார். 6 லேட்டாங்க. நம்ம செட்டிவேலி பஸ் ஸ்டாப்பில் நிற்கலாக்கா? இல்லை நீங்கள் மெதுவாக நிதானமாக போங்க. கீரை டவுன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும்னு நினச்சிக்கோங்க. கீரை டவுன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போட்டு அப்படியே மெயில்டாக வரமா வந்துடும். இண்டிகேட் லெஃப்ட் இங்கேயே போட்டுங்க, தப்பு இல்லை. கிளச்சை எப்படி பிடிக்கணும்க்கா? அப்படியே மெயில் அப்படியே உள்ளே வந்துடலாம். பிரேக் அப்படியே மெயிலில் இருக்காது, அப்படியே அந்த நிலையில் நிறுத்திடுங்க. இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்ட அப்படி இன்னும் உள்ளே வாங்க. இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். அப்படியே பிரேக் அமுத்திங்க, நின்றுடும். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணுமாக்கா? அதை மறக்காதீங்க, சரிங்களா? ஓகே.